அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்பாளராக என்னை அறிவித்த நம்முடைய கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2016 ஓசூரில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓசூர் மக்கள் பல ஆண்டுகளாக தேசிய கட்சியில் ஆழ்ந்து கொண்டிருந்தது ஓசூர் தொகுதியை. ஆனால் வளர்ச்சி பணிகள் அவ்வளவு நடைபெறவில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2016 எனக்கு அந்த வாய்ப்பு நம்முடைய ஓசூர் மக்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நீண்ட நாள் காலமாக இந்த ஒசூர் தொகுதியை தேசிய கட்சிகள் ஆழ்ந்திருந்த தொகுதியை அம்மாவுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ததால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் வழங்கினார். அந்த வழங்கியது மூலமா ஒசூர் மக்களுக்கு நான் 2 வருஷ காலமா தான் இருந்தது. அந்த 2 வருட காலத்துல 20 வருட கால பணிகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. 2019 1998 ஆண்டாம் மக்களுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் என்பது என்னென்றால், சூளகிரியிலே விஷசாராய் குடிச்சு 50க்கு மேலே உயிரிழந்தார். அதுக்காக அன்னைக்கு இருந்த திமுக ஆட்சி மேலையும் போலீஸ்கார் மேலையும் நாம் ஒரு போராட்டம் நடத்தினோம். இவங்களுடைய அலட்சியத்தால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெற்றது. அதனால்தான் போலீஸை கண்டித்து நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் என்னை கைது செய்தார். ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு போட்ட காரணத்தால் தான் எனக்கு 2019 ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு. அன்னைக்கு அந்த நீதிபதி எப்படி கொடுத்தாங்களோ தெரியல. அதனால என்ன எம்எல்ஏ பதவியும் மந்திரி பதவியும் பறிப்போனது. பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி என்னை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, புரட்சி தலைவர் அம்மாவோட மேல என்ன நம்பிக்கை இருந்ததோ அதே நம்பிக்கையோடு நானும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மேல வைத்து நான் 2019 2026 வரை கட்சி வேலை செய்து வந்தேன். இன்றைய தினம் அந்த வழக்கு 2024 அந்த வழக்கு கன்விக்ஷன் இது அது நம்மளுக்கு சாதகமா நம்மளுக்கு வந்தது. அதனால் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் 2026 எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வாய்ப்பு ஏற்கனவே நான் 2016 நிறைய கனவுகளை கண்டிருந்தேன். இந்த ஒசூர்ல மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அந்த கனவுகளை இந்த முறை இந்த வாய்ப்பை பயன்பெற்று இந்த ஒசூருக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன். அந்த வகையில தான் இந்த தேர்தல் நான் சந்திக்க போகிறேன். இன்னைக்கு போற இடத்துல எல்லாமே மக்கள் என்னை நான் அன்னைக்கு 2016 செஞ்ச 16 18 வரை செய்த வேலைகளை நினைவு கொண்டு நீந்தான் இந்த ஒசூருக்கு அதிகமான வேலைகள் செய்திருக்கிறீங்க, வளர்ச்சி பணிகள் செய்திருக்கிறேன் என்ற வரவேற்பை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வரவேற்பை முன்னிட்டு இன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஓசூர் மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஆகட்டும், நம்மளுடைய ஒசூர் மக்களுக்காகட்டும், ஒசூர் பொதுமக்களுக்காகட்டும் நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை கண்டிப்பாக நான் பூர்த்தி செய்வேன் என்பது இது மூலமா தெரிவிக்கப்படும்.
குறிப்பிட்ட திட்டம், அதாவது ஒரு போக்குவரத்து சாலை மேம்பாடு, இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஓசூர்ல வந்து பிரச்சனை என்றால் ஓசூர் வந்து உலகத்திலே 17வது வேகமாக வளர்கிற நகரத்திலே 17வது நகரமாக இருக்கிறது. அந்த வகையில இந்த ஓசூரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் இந்த ஓசூரை உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது கண்டிப்பாக அந்த 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 கனவு தான் எனக்கு இருக்கிறது. இப்போ ஓசூர்ல இருக்கிற சாலைகள் எல்லாம் அகலப்படுத்தி பலமான சாலைகள் எல்லாம் அமைத்து ஃபுட்பாத்ஸ், கழிவுநீர் கால்வாய்கள், தெருவிளக்குகள், பூங்காக்கள், கிளாசிக்கல் பார்க்ஸ், பிறகு நம்மள பஸ் சென்டர்ஸ், பஸ் ஸ்டாண்ட். இப்ப நீங்க எல்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் சும்மா பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம். நாற்றம் துர்நாற்றத்தோட இருக்குது. மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் இங்க இருக்க முடியல. ஊர்ல மட்டும் இல்லாம இந்த பொது இடங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி பூங்காக்கள், தெருவிளக்குகள் இதெல்லாம் மாடர்ன் லெவல்ல இன்னைக்கு பெங்களூருக்கு இணையாக இந்த ஓசூரை உருவாக்குறதுக்கு நம்மளோட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் நாம் மத்திய அரசு நாடி விரைவில் இந்த ஓசூருக்கே சுமார் 2000 கோடி மதிப்பில் உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்குறதுக்காக இந்த திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓசூர்ல வந்து டெக்னிகோட்டா, அன்செட்டி, ஒசூரு, சூளகிரி இந்த 4 வட்டங்களை இணைந்து ஒரு ஒசூரை ஒரு மாவட்ட தலைநகரமாக்க வேண்டும் என்றது நம்முடைய முதல் கோரிக்கை. ஒசூர் மக்கள் கோரிக்கை அது அந்த மாவட்ட தலைநகரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓசூருக்கு பல உள்கட்டமைப்பு வசதிகள் வரும். பல நம்ம கேட்காமே வரும். அதெல்லாம் எஸ்பி ஆபீஸ் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் வரும், அப்புறமா பல இது அதுக்கு தேவையான எல்லா ஆபீஸ்களும் இந்த ஒசூர்ல வரும். இந்த ஒசூர் என்ன பார்டர்ல இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு இது என்ன மாவட்ட ஹெட் குவார்டர் வரதா ஆகணும். அப்பதான் என்ன நிறைய வளர்ச்சி, நிறைய டெவலப்மெண்ட்ஸ், சேஃப்டி எல்லாமே இந்த ஒசூர் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒசூர் தலைநகரம் கொண்டு மாவட்டம் கொண்டு வருவேன். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒசூரை பெங்களூருக்கு இணையாக மாற்றுவது என்னுடைய முதல் இது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு லிப்ட் இரிகேஷன் மூலமா எல்லா ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு வந்து நிலத்தடி தண்ணி உருவாக்கி விவசாயிகளுக்கு அதுக்கு இது பண்ண வேண்டும். அது இல்லாம விவசாயிகள் இருந்து ஏர்போர்ட்ல இருந்து நாலேஜ் காட்டுல இருந்து காப்பாற்றுவது என்னுடைய மெயின் அஜெண்டா.